ஒரு ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு நிரந்தரமாக கிடைக்குதோ அவன் தான் நிரந்தரமாக மக்கள் மத்தியில் இருப்பான். ஆனால் வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அல்ல, சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இல்லை, இந்த பகுதியினுடைய எம்பி ஜெயவர்தன் இல்லை. லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க கருத்துக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் பேச கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன். இன்னைக்கு அற்புதமாக பிறந்த நாள் கொண்டாடுற தளபதி எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். உண்மையிலே மக்களை நேரடியாக யார் சந்திக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கிறதோ அவர்தான் உண்மையிலே நாட்டுக்கு தலைமை தாங்க தகுதியான தலைவர். இன்னைக்கு கிராமந்தோறும் மக்கள்கிட்ட போய் திண்ணையில உட்கார்ந்து மக்களை சந்திக்கிறதுக்கு துணிச்சல் ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது எங்கள் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், ஏழை ஆளுக்கெல்லாம் வந்துட்டேன். அப்போ ஒரு அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார், இன்னும் நேரம் ஆகும் போல இருக்குன்ட்டு அங்கே இறங்கி ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாமல் இருட்டுக்குள்ள இன்னும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 60 வயசு இருக்கும் ஒரு அம்மா என்னை வந்து இப்படியே உத்து பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கான்னு. அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி தான். நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆனால் அந்த அம்மா மனசில் இருக்கிறத வஞ்சகம் இல்லாமல் சொல்லிச்சு. ஏன் நாங்கள்லாம் டிவியில் கிளவி மாதிரி இருக்கோம்னா அங்கே பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நாங்கள் அழகாக தெரியறதுக்கு காரணம் உங்கள் முன்னாடி நேரடியாக உங்களை நேரடியாக சந்திக்கிறதுனால தான் நாங்கள் அழகாக இருக்கோம். அதை விட நான் மேலும் அழகாக இருப்பதற்கு எது காரணம்னா நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. சுயமரியாதையும் பகுத்தறிவையும் கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. இந்த மேடையில் நிற்கும் போது ஒரு மனிதனுக்கு இருக்கிற கம்பீரமும் சுயமரியாதையும் வேற எந்த மேடைக்கு வராது. ஆனால் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் அமைதியாக அந்த இப்படியே இருக்கவர் அவர் ஒரு ஆள் தான். இப்போ நீங்கள்லாம் நான் பேசணுன்னா எப்படி ரசித்து சிரிக்கிறீங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்பாங்க. நல்ல சிரிக்கிறவங்களை நம்பி பொண்ணு கொடுக்கலாம், நம்பி கடன் கொடுக்கலாம். மனம் விட்டு சிரிக்கிறவனை நம்பி கடன் கொடுக்கலாம், ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துருவான். இந்த சிரிக்காமல் இந்த இப்படியே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் ரொம்ப ஆபத்தான ஆள். ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும் பாங்க பார்த்தீங்களா. இந்த உம்முன்னு இருக்காது, ரொம்ப ஆபத்தானவன். இங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். பாதி பேர் திருமணம் முடித்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சேன் நாங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் ஆம்பளையுடைய முகத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கா முடியலையான்னு ஏதாவது அறிகுறி இருக்கா? ஆனால் பெண்களுக்கு இருக்கும். இந்த 2 கோட்டுக்கு நடுவில் குங்குமம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது ஏன் அந்த இடத்துல குங்குமம் வச்சுருக்கீங்க கல்யாணத்துக்கு பிறகுன்னு நான் சகோதரிகள்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, எல்லாம் வச்சுருக்காளுங்க, அதனால தான் நாங்களும் வச்சுருக்கோம் அப்படின்னு. எங்கள் ஊரில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க அக்காட்ட கேட்டேன், மாமனை கல்யாணம் பண்ண பிறகு எதுக்கு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கேன்னு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு, இதையும் வைக்கிறேன்னா 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வேறேன், இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அது வேதனை பாரு அது. ஆனால் இந்த கோட்டுக்கு நடுவில் ஏன் குங்குமம் வைக்கிறாங்கன்றதை என் டாக்டர் கலைஞர் என் தானை தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் திருமணம் முடித்த தமிழ் பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் சிக்னல் பார்த்துருப்பீங்க, பச்சை கலர்னா போன்னு அர்த்தம், மஞ்சள் கலர்னா கொஞ்சம் பொறுன்னு அர்த்தம், சிவப்பு கலர்னா நில்லுன்னு அர்த்தம். சிவப்பு கலரில் ஒரு பெண்ணினுடைய நெற்றியில் குங்குமத்தை பார்த்து விட்டால் அவளை கடந்து செல்லாதே, அவளை தொட முயற்சிக்காதே, நில் என்பதற்காகத்தான் என் தமிழ் பெண்கள் சிவப்பு நிறத்திலே அந்த கோட்டுக்கு நடுவில் குங்குமம் வச்சிருக்காங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். சின்ன வயசுல ஒரு பையன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தான் அவன் வயசான பிறகு என்ன ஆவான்றதை கண்டுபிடிப்பான். நான் சின்ன வயசுல ஒரு கோயில் திருவிழாவில் காணா போயிட்டேன். எங்கள் வீட்டில் காணா போனால் எங்கள் அப்பா என்னை தேடவே மாட்டார். 10 பிள்ளைய போனால் போயிட்டு போகிறேன், அதான் மீதி 6 பேர் இருக்கான்ல, போயிட்டு வரட்டேன். எங்கள் அம்மா பதறேன், ஏங்க 3வது பையங்க என் பிள்ளை செல்ல பிள்ளை காணா, போயிட்டு எங்கிட்ட வந்துடுவேன்ப்பா அப்படிம்பார். போய் தேடிட்டு வாயான்னு எங்கள் அப்பாவை விரட்டி அடித்து கடைசிங்க நான் எங்கே உட்காந்துருந்தேன்னா
எங்க சர்ச்சில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பிள்ளையார் கோயிலில் உட்காந்து மைக் செட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஐயப்பன் கோயில் பஜனையில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா அந்த பாட்டை உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் சர்ச்சில் சூசையப்புரம் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஐயப்பன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஓங்கி மண்டல் அடித்து ஏண்டா மைக் செட்டில் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடித்து இழுத்துட்டு போகிறப்போ ஒரு வாக்கியம் சொன்னார் எங்கள் அப்பா. டே மகனே, வாழ்நாள் முழுவதும் பாடுறா, நீ மைக்கிட்டே கிடந்து தாண்டா அலைய போறான்னார். எங்க அப்பா விட்ட சாபம் இன்னைக்கு எனக்கு வரமா மாறி டெய்லி மைக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப எங்க அப்பாவை நினைச்சு பார்க்கிறேன். சிறு வயதில் ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை. டாக்டர் கலைஞர் சிறு வயதில் மாணவனாக இருந்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் அவரை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான் பண்ணிட்டு பெண்கள்லாம் தரன்னு பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க பிள்ளைகளை. அவரே போய் பள்ளிக்கூடத்தில் என்னைய சேருன்னு கேட்டார். அந்த ஹெட்மாஸ்டர் சேர்க்க மாட்டேன்ட்டார், உனக்கெல்லாம் இடம் இல்லைன்னு. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? என்னைய சேர்க்கலைன்னா இந்த எழுத்தாப்புல இருக்கிற குளத்தில் விழுந்து செத்துருவேன் இருக்காரு. உடனே ஹெட்மாஸ்டர் செத்தாலும் செத்துரு வேண்டாம், அவ்வளோ வீம்பு பிடிச்சவன் அப்படின்ட்டு அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. மாணவனாக இருந்த போது கூட நான் படிக்காவிட்டால் இறந்து போவேன் என்ற பிடிவாதத்தோடு இருந்த ஒரு தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நம்ம கழகத்தினுடைய இப்ப தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் சின்ன குழந்தையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சின்ன பிள்ளை ஏதாவது இப்படியே ஊர்ந்து போறப்ப எதையாவது எடுத்து வாயில போட்டு முழுங்கிருங்க. அவர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஒரு பின்னு இரும்பு எடுத்து முழுங்கிட்டார். பின்னு ஊசிய யாரு? நம்ம ஸ்டாலின் தலைவர் குழந்தையா இருந்தப்ப எல்லாம் பதறிட்டு, ஐயோ பின்ன முழுங்கிட்டேன், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போகிற நேரத்தில் எப்படி வெளியே வரணுமோ அது வந்துருச்சு பின்னு. அதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சாப்பிட்ற பின்ன எப்படி வெளியே வந்துருச்சு. சிறு வயதிலேயே இரும்பை விழுங்கி செரித்த ஒரு தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் எவ்வளவு நேர்மையானவர்ங்கிறதுக்கு வேற எடுத்துக்காட்டே தேவையில்லை. அவர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, உங்களை கவர்ந்த கட்சி தொண்டன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட, நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக கொடியேற்றிட்டு அந்த கொடியேற்றுறதுக்கு முன்னாடி 100 ரூபா வசூல் பண்ணுறோம். ஒரு கொடியேற்றத்துக்கு 100 ரூபா. அவர் இளைஞரணி செயலாளர். அப்போ ஒவ்வொரு தடவையும் கொடியேற்றிட்டு ஒவ்வொரு பகுதியாக கொடியேற்றிட்டு 100 ரூபான்னு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 14வது பகுதிக்கு வர்றாங்க. 14வது பகுதியில் எப்பொழுது இளைஞரணி செயலாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்ற போகிறார். கொடியேற்ற போகிறதுக்கு முன்னாடி 100 ரூபா கட்டணும்ல பகுதியிலேருந்து, கட்டல. உடனே கொடி ஏற்ற போகிறவர்கிட்ட அந்த ஒரு ஆள் சொல்கிறேன், இன்னும் பகுதி செயலாளர்கிட்ட 100 ரூபா வரலனே பொருணே, கொடி அப்புறம் ஏற்றிக்கலாம். அவர் பாதி கொடியை ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்தான், எங்கடா பகுதி செயலாளர் கூப்பிடியா? அந்த பகுதி செயலாளரை கூப்பிடு. எங்க போனா பகுதி? பகுதி செயலாளர் அவர்கள் எங்க இருந்தாலும் வரவும்னு அனௌன்ஸ் பண்றான் அவனே. உடனே அவன் வந்து தலைவர்கிட்ட சொல்றான், ஸ்டாலின் தளபதி இளைஞரணி செயலாளர்கிட்ட, தலைவரை பகுதி செயலாளரை காணாம், அவன் வந்த பிறகு பணம் வாங்கி தர்றது என் பொறுப்பு, நீங்கள் கொடியை ஏற்றுங்க அப்படின்னா கொடியை ஏற்றியாச்சு. ஏற்றி முடிச்சோன்னா நடந்து வர்றப்ப கேட்குறாரு, யாரா பகுதி செயலாளர்னு. அந்த சத்தம் போட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் பகுதி செயலாளர். எங்கடா பகுதி செயலாளர், கூப்பிடுற அந்த பகுதி செயலாளர் சொன்னவன் தான் பகுதி செயலாளர். அப்போ அவன் மன்னிப்பு கேட்டிருக்கான், நான் தாங்க பகுதி செயலாளர். அப்புறம் ஏன்டா நீயே பகுதி செயலாளர் தேடின? அப்போ சொல்லியிருக்கார் அவர், இந்த பகுதியில் இருக்கவங்கலாம் வறுமையில் இருக்கவங்க 100 ரூபா எங்களால் கட்ட முடியல, 80 ரூபா தான் நாங்கள் பிரட்ட முடிஞ்சு, 20 ரூபாய்க்காக என் கழகத்தினுடைய இருவர்ண கொடி என் பகுதியில் பறக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பொய் சொல்லி நடித்தேன் என்ற அந்த தொண்டன் தான் எனக்கு வாழ்க்கையில் பிடித்த தொண்டன். அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தேன் சொன்னவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு முதலமைச்சர் 2 வருஷம் ஆகுது, என்ன கேள்வி கேட்டாலும் பாருங்க அந்த அப்படியே தான் இருக்காரு. நீட் தேர்வுக்கு ஏன் இன்னும் விலக்கு பெறவில்லை?
பிரதமர் மோடி அவர்களின் பக்கத்திலே அமர்ந்திருந்தீர்களே, எதையாவது பேசலாம்ல? அவரு கூட இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அவர் பாத்தீங்கன்னா உடம்பு முழுதும் ஒரு ஆளுக்கு விஷம்னா அவர் ஒரு ஆள் தான். அவரோட நகத்தை கட் பண்ணி பாலில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நொர நொறையா கக்கி செத்துற அப்படி ஒரு உடம்பு முழுவதும் விஷம். அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் இந்த இப்படியே இருக்காரு. நியூட்ரினோ திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள்? ஸ்டெர்லைட் ஆலையில ஏன் 13 பேரை சுட்டீங்க? இப்படியே இருந்தா என்னையா நினைக்கிற ஒரு அசைவே இல்லாத ஒரு முதலமைச்சர். வீட்டில் உங்களுக்கு உங்க கணவனுக்கு சண்டை வரும், புருஷன் வந்து அடிப்பான் படி அப்படின்னு கோபத்தில் திட்டுறான். ஒரு சில பொம்பளைய ரொம்ப கோபக்கார மனைவிலாம் இருப்பீங்க, கூடையே புருஷனை திட்டுவாங்க. என்ன பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரன் திட்டிக்கிட்டு இழப்ப அப்படின்னு அப்படின்னு என்னடி திட்டுற? தொட்டுவேன், பெரிய ஆம்பளான்னு இவனா அப்படி. இது ஒரு வகையான பொம்பளை. ரெண்டாவது ஒரு வகை இருக்கும், ஒரு பொம்பளை புருஷன் திட்டம் அடிச்சு கொண்டு விட வேண்டிய என்னன்னு வாயை தரம் தெளிவா பேச தெளிவா. வாய்க்குள்ளேயே முனகிற குரூப். இந்த 2 குரூப்பையும் நம்பலாம். இந்த 3வது ஒரு குரூப் இருப்பா, புருஷன் அருவாள் எடுத்து வெட்ட வர்றேன், வெட்டி ஒன்னு அப்படிங்கிறான். அருவாலை ஓங்கின பிறகு இப்படி அசைவே இல்லாத இப்படியே பார்க்கிறேன், கொண்டு விட. இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுவாயாவ. இப்போ இங்கே சிரிக்கிறவங்க பூரா முதல் 2 வகையாகத்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உம்முன்னு இருக்கிற ஆள் யாரும் இல்லை. அப்படி இருந்திருந்தா உங்கள் குடும்பம் என்னைக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த 3வது வகை பொம்பளை மாதிரி தான். என்ன விஷயத்த பேசுங்க, உம்முன்னு அப்படியே உட்கார்ந்துருந்தா இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் நடக்கும்? ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் கிராமந்தோறும் இன்னைக்கு மக்களை சந்தித்து அவர்களிடம் பிரச்சனைகளை கேட்டு வருகின்ற ஒரு தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கம்பெனி ஏன் இன்னைக்கு இப்படி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? டெல்லியில் இருக்காரு பார்த்தீங்களா, பாரத பிரதமர் மோடி மஸ்தான் என்ற நரேந்திர மோடி பேசினார்னா கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அந்த ஆம்பளை பக்கம் போயிடாதக்கா பொல்லாத பய பேசியே புள்ள பத்துருவேன் அப்படிமா. அது எப்படித்தான் எங்கள் ஊருக்காரிகளுக்கு தான் தெரியும். பேசியே எப்படியா புள்ள பார்க்க முடியும்? இருக்கான் சில பேர் பேசுறத பார்த்தா குழந்தை பிறந்து விழுந்துடும். ரவையே வாங்காம வாயிலேயே ரவை வாங்கி உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா நரேந்திர மோடி தான். பேச்சுனா அப்படியே வாயிலிருந்து தேன் ஒழுங்க. ரோடு போடுறேன்னு சொன்னா தார் கொட்டுற மாதிரியே இருக்கு, ஆனா ஒரு இளவும் இருக்காது. எப்படி பேசுவார் தெரியுமா? அவர் பேசுறப்ப டிவியில காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. தும் போல் ரஹி நஹீ ஜாதா ஹூ चुरा लिया है तुमने जो दिल को गोरा का गस्सा ये मनो मेरा झूठ बोले खबा काटे काले कलवे सेटरियो रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना यादों की बारातें निकली गया दिल के प्यारे नशा एक दो नगी हम नगी छोड़ेंगे. ஹிந்தி தெரியாதால என்ன நினைச்சிருப்பீங்க? லியோனி மாதிரிலாம் யாராலையும் ஹிந்தி பேச முடியாது. செட்டில் பக்கத்தில் பிரிச்சு மேஞ்சிட்டார். நான் பேசுனது ஹிந்தி தான், ஆனால் பூரா டுபாக்கூர். நான் என்ன ஹிந்தி பேசுனேன்னு சொல்லவா? பூரா பழைய ஹிந்தி பாட்டோட வரியை பூரா கோர்த்து ஒன்றா சொன்னேன். அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் ரசித்த ஹிந்தி பாட்டு அதெல்லாம். என்னென்ன பாட்டு நான் சொன்னேன்? சுராலியா கே தும்மே ஜோ தில் கோ யாதோங்கி பாரத் பாட்டு, ரூப் தெரா மஸ்தானா ஆராதனா படத்து பாட்டு, ஜூட்டு போலே கவ்வா காட்டே காலை கவ்வே சேட்டரியோ பாபி படத்து பாட்டு,
இன்னொரு பாட்டு தில் கா கரே சப்தகி ஹே ஜூலி படத்துல பாட்டு. அடுத்து ஒரு பாட்டு பாடினேன் தோ நகி பாபி படத்து பாட்டு. அம்புட்டையும் சேர்த்து வாசிச்சேன். நீங்க எல்லாம் கை தட்டிட்டீங்க. நரேந்திர மோடி 4.5 வருஷம் இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 லட்சம் ரூபாய் போடுவேன் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும். ராம கட்டிய உரசி எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருக்காரு. அக்கௌண்ட் மேல ஓபன் பண்ணார மேல அதை சொல்லு. ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான் இந்த நரேந்திர மோடி. ஜோட்டு போல நிறுத்து. நீ யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நரேந்திர மோடி மாதிரி வெளியில சடங்குகளை செஞ்சு மக்களை மயக்கிறாள் வேற யாரும் இல்லை. நான் 3 வகையான பொம்பளை சொன்னேன். இந்த 4வது வகை ஒரு பொம்பளை இருக்கா. அது யார் தெரியுமா? பசப்பிம்பாங்க எங்க ஊர் பக்கம். கடை போலாமா? போலாம் மாமா. என்ன வாங்கி தருதீங்க? நீங்க தான் மாமா எனக்கு தெய்வம் மாமா அப்படின்ட்டு 15 தடவை காலில் உழுகுறான்னா காலை வெட்டுறதுக்கு அருவாளை சைடில் வச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த 4வது வகை தான் யாரு? நரேந்திர மோடி. 10% நமக்கு கிடைத்து கொண்டிருந்த பிற்பட்டோர்களுக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் கிடைத்து கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% கொண்டு போய் வேலை வாய்ப்பிலும் படிப்பிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு என்ன செஞ்சார் தெரியுமா நரேந்திர மோடி? 20 நகர சுத்தி தொழிலாளர்கள், கார்பரேஷன்ல குப்பை அள்ளுகிறவர்கள், நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு போய் காலை கழுவி விட்டு முத்தம் கொடுக்கிறார். நீங்க தான் எனக்கு தெய்வம். 25 பேரை காலை கழுவுனா பிரச்சனை தீர்ந்துருமா ஐயா? எல்லா தாழ்த்தப்பட்டவர்களுடைய வயிற்றிலும் அடித்துவிட்டு காலை கழுவி முத்தம் கொடுக்கிற ஒரு வெளித்தோட்டத்தினுடைய கோமாளி யார் என்றால் அவர்தான் நரேந்திர மோடி. இந்த கோமாளித்தனத்தை மக்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார். அவருக்கு தலைவரா இருக்கார் பார்த்தீங்களா அமித்ஷா ஒருத்தர். அவர் சொல்றார், காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் திங்கட்கிழமை ஒருத்தர் பிரதமராக இருப்பார். யாரு? மம்தா பானர்ஜி திங்கட்கிழமை பிரதமர், அகிலேஷ் யாதவ் செவ்வாய்க்கிழமை பிரதமர், சந்திரபாபு நாயுடு புதன்கிழமை பிரதமர், பினராயி விஜயன் வியாழக்கிழமை பிரதமர் அப்படின்ட்டு சனிக்கிழமை யார் பிரதமராக இருப்பார் சொன்னார் தெரியுமா? அமித்ஷா. சனிக்கிழமை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக இருப்பார்கள். வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதமர். அவரை கேட்கிறேன் இன்னைக்கு அமித்ஷாவை, எங்க கூட்டணியில ஒவ்வொரு நாளும் பிரதமரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் எங்க கூட்டணியில ஒவ்வொரு நாளுக்கும் பிரதமரா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்காங்க. அதுல தமிழகத்தில் பிரதமராவதற்கு தகுதியான ஒரு ஆள் என்று நம்ம சொல்லல, அமித்ஷா சொன்னார். யாரை? எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை இந்தியாவின் பிரதமராகிறதுக்கு தகுதியான சர்டிபிகேட் கொடுத்தது அமித்ஷா, நம்ம சொல்லல. ஆனா அவரே முடிவு பண்ணிட்டார். அவங்க கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இப்போ இடையில பேசிட்டு இருக்காருல அதிமுகவினுடைய அமைச்சர், நேரம் இல்லை, பாத்திரம் பண்டம் வேற என்னையே வேற பார்க்குது. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏதாவது நீ யோசனை பண்ண மாட்டியா? இன்னொரு தடவை கூட சிட்டில் பக்கத்தில் அண்ணன் தேவேந்திர மீட்டிங் போடுவார், அப்போ கூட பேசிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இந்த பானையெல்லாம் என்கிட்ட பேசுது. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். ஒரு 10 நிமிஷம். இங்கே இடையில பேசிட்டு இருக்காரு டி ஜெயக்குமார்னு ஒரு அமைச்சர். அவருக்கு பேர் அது வந்து என்ன கேள்வி? அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அதான் வந்து போய் ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, அப்புறம் இன்னும் போய் வந்து அப்புறம் என்ன செய்ய போற வந்து அது வந்து அது வந்து அது வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த டி ஜெயக்குமார் என்னைக்காவது இவ்வளவு அழகான உதாரணங்களெல்லாம் சொல்லி பேசியிருப்பாரா? வாயே திறக்கலை. இப்போ ஏன் பேசுகிறாருன்னா, இந்த தவளை பாருங்க, வெயில் காலத்துல எல்லாம் பாறைக்கு அடியில் தான் இருக்கும், அப்போ சத்தமே போடாது வெயில் காலத்தில். இப்போ தவளை சத்தம் எங்கேயாவது கேட்குதா? மழை பெஞ்ச தவளையோட முதுகுல ஈரம் பட்டோன்னா தவளை சவுண்டு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்?
பாம்பு பார்க்க மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு கப்புன்னு போய் கவ்விறேன். ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்ப வாயே திறக்காத டி ஜெயக்குமார் எல்லாம் இப்பொழுது பேசுகிறார்கள். அந்த பேச்சே அவர்களுக்கு அழிவை தேடித்தரும். எப்படி தவளை ஈரம் பட்டவுடன் கத்தி பாம்பின் கையில் கடிபட்டு சாகிறதோ அதுபோல ஜனநாயகம் என்ற பாம்பினால் நீங்கள் கடிபட்டு சாக போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அம்மா, வாயில சனியன்னா அந்த அம்மா ஒரு ஆளுக்கு தான். அந்த அம்மா பேசாமல் இருந்தாலே பிஜேபி இன்னும் 200 ஓட்டு கூட வாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 2 கிழவியை வந்து பார்க்க வந்திருக்குதுங்க. பிறந்த குழந்தைய பேசாமல் பார்த்துட்டு சாத்துக்குடி பழத்தை வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அந்த கிழவிய குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, அருமையான புள்ளக்கா, மூக்கு மொழி எப்படி இருக்கு வேறு, விரல்லாம் பாரு சாட்டை சாட்டையா நீள நீளமாக இருக்கு, கலர்னா கலர் அப்படி கலரு, ஆம்பளை பிள்ளை பெற்ற அப்படி பெக்கணும், அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்றிச்சு ஒரு கிழவி. அண்ணன் தம்பி 2 பேரும் நிம்மதியாக இருந்தாங்க பக்கத்து வீட்டில். இப்போ தம்பி மேலே அண்ணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. கிழவி இல்லாத சொல்லும் அப்படின்ட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு அண்ணனை விரட்டிக்கிட்டு இருக்கேன் தம்பி. எப்படி வாயில சனியை வருதோ அதுதான் தமிழிசை சவுந்தரராஜன். யாராவது 2 பேர் வந்து பாராட்டி பேசிட்டாக்க அந்த நடிகர் அந்த கட்சியை ஆதரிக்கிறாருன்னு ஆதரிக்கிற வேண்டியது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க கட்சியை ஆதரிப்பாருன்னு நம்பினாங்க. அவர் அழகா பேட்டையில் பொண்டாட்டி பிள்ளைங்கிற சென்டிமெண்ட்டோட எவனாவது வந்தானா கொலை கண்ணில் இருக்க அவனை வெட்டாமல் விட மாட்டேன்ட்டு பிஜேபியை பார்த்து கும்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்புங்க. ஐயோ ஒன்னே தானையா நம்பியிருந்தேன். பேட்டைக்கு போயிட்டியே நீ, போயிடுவார். அவர் ரசிகர்கள் தான் அவருக்கு முக்கியம். திருப்பூரில் அஜித்தோட ரசிகர்கள் வந்து 2 பேர் மேடையில் நிற்கவும் தமிழிசை சவுந்தரராஜன், அஜித்குமார் ரொம்ப நல்லவர், அவர் தாமரையை மலர வைக்க போறாரு அப்படின்னு. அவர் அடுத்த நாள் இவ்வளவு பெரிய அறிக்கை, நான் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன், உங்கள் பிஜேபியில் மனுஷன் சேருவானா, என்னை எதுலையும் சேர்க்காதீங்கன்ட்டார். யார்? அஜித்குமார். மலையாள நடிகர் மோகன்லாலை போய் கேட்டாங்க, எங்கள் கட்சிக்கு ஆதரவு பண்ணுங்க. அவர், நான் சும்மா சைடு கேரக்டர் நடித்து 15 ரூபா சம்பளம் வாங்கிட்டா அது சினிமாவில் பொழைச்சிக்கிறேன், பிஜேபிகளெல்லாம் நான் சேர மாட்டேன். அவர் கையெடுத்து மம்முட்டி துண்டைக்கான துணியைக்கானு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார். இவங்க இம்சை தாங்க முடியலடான்னு. யாரும் பார்த்தாலும் பிஜேபியை பார்த்துட்டு பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுறான். இது எப்படி இருக்குன்னா, ரோட்டு ஓரத்தில் ஒரு நாய் படுத்திருக்கும், கார் வந்துச்சுன்னா அந்த நாய் கூடையே விரட்டிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தான் இந்த நாய் அந்த காரை துரத்துதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வா வா 1/2 கிலோமீட்டர் துரத்திட்டு போயிட்டு பிடிக்க முடியாமல் திருப்பி வந்து குழியில் படுத்துருக்கான். சரி, நம்ம தான் பிடிக்க முடியல, அடுத்து துரத்த வேணாம் அப்படின்னு நினைக்காது, திருப்பி அடுத்த காரையும் துரத்தும். பிறந்ததிலிருந்து 1000 கார்களை துரத்திய நாய் ஒரு காரை கூட கைப்பற்ற முடியாது. அது மாதிரி தான் பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுத்தறிவு, சுயமரியாதை, சிந்தனை இருக்கும் வரை பாரதிய ஜனதாவினுடைய அந்த மதவெறி கொள்கையை எந்த காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நம்ம முன்னாள் அமைச்சர் சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் போட்டுக் கொடுத்த திட்டம் சேது சமுத்திர திட்டம். வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வச்சிருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய அந்த திட்டங்களை அப்படி ஆதரித்தார்கள். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கு இருக்கிற தொடர்பும் இன்னைக்கு அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் கலைஞருக்கும் வாஜ்பாய்க்கும் இருந்த தொடர்பு மாதிரி இல்லை. அது அன்பு பாசத்தில் கலந்த ஒரு தொடர்பு. உங்கள் கொள்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் கொள்கைகளை நீங்கள் மதியுங்கள் என்று மதிப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆனால் இன்னைக்கு அப்படியா உருவாயிருக்கு? இந்த கூட்டணியில் யார் யார் இப்ப சேர்ந்திருக்கா? டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தைலாபுரத்தில் போய் விருந்து. எங்க அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? 2 காதுல மைக்க வச்சுட்டு
அதிமுக மந்திரிகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓபிஎஸ் மண்ணு, ஓ பன்னீர்செல்வம் மண்ணு, எடப்பாடி பழனிசாமி களிமண்ணும், காலில் உழுகிறதும் டயரை நக்கிறதையும் தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இந்த அடிமைகளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். 28 கோரிக்கைகளை வைத்து கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ். ரட்சகன் ஒரு படத்தில் வடிவேலு ஒரு நாய் கண்காட்சி நடக்கும். நம்ம வடிவேலு அதில் நாய் கண்காட்சிக்கு ஒரு நாயை கூட்டிகிட்டு வருவார். பெரிய பெரிய நாயெல்லாம் வந்து அழகாக வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். வடிவேல் ஒரு நாயை கூட்டு வருவார். 7 அடி உயரம் அந்த நாய். நாய் கண்காட்சி நடத்தவே மிரண்டுருவேன். உலகத்தில் இவ்வளவு உயரமான ஒரு நாயை நாங்கள் பார்த்ததே இல்லைடா அப்படின்ட்டு கமான் கமான் அப்படின்ட்டு அந்த வடிவேல் கூட்டு வந்த நாயை கூட்டு வந்து வெரி குட் டாக் அப்படின்னு அவார்டெலாம் கொடுக்க போவாங்க. இந்த போட்டியில் பங்கேற்ற அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த இந்த நாய்க்கு நாங்கள் தங்க பதக்கத்தை வழங்குகிறோம் சொல்றப்ப அந்த நாய் சொத்துன்னு சாணி போடும். அப்படின்னு எருமை கத்துற மாதிரி கத்தான். என்னடா மாடு மாதிரி நாய் கத்துது, நாய் வல்லுன்னு குலைக்கணும் மேங்குதான்னு பார்த்தா எருமை மாட்டுக்கு நாய் தோலை போத்தி கொண்டு வந்திருப்பார் வடிவேலு. மாட்டிக்கிடுவார். எப்படி எருமை மாடு நாய் தோலை போர்த்தி கொண்டு நாய் கண்காட்சியில் போய் நின்று மாட்டுச்சோ அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிறுவன தலைவரும் அவருடைய மகனான அன்புமணி ராமதாசும் இன்று நாய் தோலை போர்த்தி கொண்ட எருமையை போல் மக்களிடம் மாட்டிக்கொண்டார்கள். அது எந்த இடத்துல பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸோட அந்த பத்திரிகை பேட்டியில் நீங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணி வைத்தீர்கள், அதுக்கு அவர் அது நாங்கள் இது கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை நிருபர் கேட்குது, எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தாரா இல்லையா, எஸ் அல்லது நோ சொல்லுங்க. அதுக்கு அது சொல்லலாம், அது நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம், அது சொல்லிவிட்டோம், பிறகு சொல்லுவோம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸாக நடத்திட்டு இருக்கேன். சொல்லியா அப்படின்னா இன்னொரு நிருபர், நீங்கள் முதலில் பேசியதெல்லாம் சரியா அல்லது இப்பொழுது பேசுவது சரியா, அவருக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு இவர் ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சு விட்டு அப்போ நாங்கள் புறப்படுறோம் ஐயா, நாங்கள் புறப்படுறோம் யான்ட்டு ஓடி துண்டக்கானான் துணியக்கானான் என்று 10 பத்திரிகையாளர்களை கூட அவர்கள் சந்திக்க முடியாதவர்கள் மக்களை சந்தித்த பிறகு துண்டக்கானான் துணியக்கானா என்று ஓடப் போகின்ற கூட்டணி அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி தான். ஆனால் இன்னைக்கு டி ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொன்னார். எங்கள் கூட்டணி பூ பழம் இலை. அவங்க கூட்டணியில் பூ இருக்கான், பழம் இருக்கான், இலை இருக்கான். பூ யாரு? பாரதிய ஜனதா தாமரைப்பூ. இலை யாரு? அதிமுக ரெட்டலை. பழம் யாரு? மாம்பழம். எது? பாட்டாளி மக்கள். எங்கள் கூட்டணியில் பூ இலை பழம். ஐயா முதல்ல 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை சயின்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் வாங்கியாங்க. இந்த 3 பொருளும் எப்போ நல்லா இருக்கும்? இப்போ நான் சொல்கிறேன். மாம்பழம் வந்து எந்த சீசனில் நிறையா கிடைக்கும்? மே மாதம் தானே. மே மாதம் எது நிறையா உதிக்கும்? சூரியனுடைய வெயில் தான் அதிகமாக இருக்கு. வெயில் காலத்தில் தான் மாம்பழமே பழுத்து மக்களுக்கு பயன்படும். சூரியனோடு மாம்பழம் இருந்த பொழுதுதான் மாம்பழம் மக்களுக்காக பயன்பட்டது. எதை வச்சு சொல்றேன்? பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போதுதான் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர், பொன்னுச்சாமி என்ற ஒரு அமைச்சர், AK மூர்த்தி என்ற ஒரு அமைச்சர், அதே மாதிரி தலித் எழில்மலை என்று 3 ராஜாங்க அமைச்சர்கள் ஒரு கேபினட் அமைச்சரை மத்திய அரசில் அங்கம் வகித்தது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சப்பதான். சூரியன் இருக்கப்பதான் மாம்பழமே பழுக்கும். இந்த அறிவு கூட இல்லாமல் டி ஜெயக்குமார். அதே மாதிரி பூ, தாமரைப்பூ எப்போ மலரும் தெரியுமா? காலையில் 7:30 தான். அதுக்கு இப்போ 7:30 பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். காலையில் 7:30 மலருதுன்னா சூரியன் அப்போ தான் வெளியில் வரும். சூரியனை பார்த்தவுடன் தான் தாமரையே மலருங்கிறது 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட தெரியும்.
மாம்பழத்தை இலையோட எப்போ சேர்த்து வைப்பான் தெரியுமா? கல் வச்சு பழுக்க வைக்கிற மாம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல் வச்சு பழுக்க வச்சு இலையில வச்சு பேக் பண்ணுவான். கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இலையோடு அது வைத்து கட்டப்பட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு குப்பையில் தூக்கி எறியப்படும். அவர் சொல்றாரு, பூ, இலை, பழம், இந்த மூணு சரியாக செயல்பட வேண்டும் என்றால் சூரியன் இந்த நாட்டுக்கு தேவை. அந்த மூன்றுக்கும் சூரியன் தேவை என்பதை போல மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதய சூரியன் இந்த நாட்டிலே உதிக்க வேண்டும். உதய சூரியன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நிதர்சனமான உண்மை. காலிலே விழுந்து முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி. தன்னை வளர்த்த ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்து உருவானவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பகுதி செயலாளராக இருந்து இளைஞரணி செயலாளராக இருந்து அதன் பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராகி கழகத்தின் பொருளாளராகி இன்று கழகத்தினுடைய தலைவராக படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு தலைவர் தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். அதுபோல அரசியல் பொறுப்பிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய முதல் மேயர் யார் என்றால் அவர்தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதன் பிறகு துணை முதலமைச்சர். படிப்படியாக அவருக்கு பதவிகள் மேயர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், படிப்படியாக மேயரிலிருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்துவிட்டார். நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போவதும் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொல்லி இந்த 66வது பிறந்த நாள் விழாவில் அவரை வாழ்த்தி பேசி இந்த நாட்டினுடைய அக்கிரமங்களை கண்டிக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், டாக்டர் கலைஞர், கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின், கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின்.